சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பா 12th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். என்னைக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கு. மார்ச் 5 வந்து எக்ஸாம்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு சென்டமே எடுப்பீங்க. 90க்கு 90 எடுத்துருவீங்க. அது பிரச்சனை இல்ல. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இங்கிலீஷ்னாலே நம்ம லாஸ்ட் எக்ஸாம்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், தமிழ் வந்து தமிழ் மீடியம் பசங்க ஈஸியா எழுதிருவாங்க. அசால்ட்டா அவங்க பாஸ் மார்க் வந்து எடுத்துருவாங்க. பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால தமிழ் படிக்கிறது கஷ்டம். பட் அதே இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் பசங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம்ப்பா. 90 மார்க்கு. 90 மார்க்ல வந்து நம்ப 25 மார்க் எடுத்தா பாஸ். மீதி 10 மார்க் இன்டர்னல் ஃபுல்லா வாங்கிடணும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பரை ஓபன் பண்ண உடனே 10 மணியிலிருந்து 10:15 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க ரீட் பண்ணணும். அதுக்கு பிறகு 10:15 இருந்து 1:15 வரைக்கும் நீங்க வந்து 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல வந்து பாருங்க என்னென்ன வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 20 ஒன் மார்க் வந்து இருக்கிறத நீங்க வந்து பார்க்குறீங்க. அதில என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அப்புறமா வந்து ஆன்டோனிம்ஸ், சினானிம்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. இங்கிலீஷ்க்கான அமெரிக்கன் இங்கிலீஷு, அப்சர்வேஷன், எஸ்பிஐ அப்படின்னா என்ன? அதுக்கான மீனிங் என்ன? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. பேன்க்கு என்ன மீனிங்கு? அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காம்பவுண்ட் வேர்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேர்ப்ஸ் சம்மந்தமாவும் வந்து இந்த 1 மார்க் வந்து குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 20 ஓகேங்களா? முதல் 20மே இப்படி தான் வந்து இருக்க போகுது. அடுத்தது இந்த 20ல ஃபர்ஸ்ட் 20ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்ப பாருங்க. ஏ டூ ஜெட்ட நீங்க ஏஏஏ, பிபிபி, சிசிசின்னு ரைசர்ல நம்பர் போட்டு உருட்டுனீங்கனாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய 20 வரைக்கும் எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் சூட்டபிள் இப்ப லாஸ்ட் 20 பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமர்ல இருந்து வந்திருக்கிறது உங்களுக்கு. அதனால வந்து ஓரளவு படிச்சு பாருங்க. சென்டென்ஸ் மீனிங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்டான மெட்டீரியல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 20க்கு ஒரு 100 ஒன் மார்க்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மேல பாருங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்ட் 2 செக்ஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 6 கொஸ்டின்ஸ் 21 to 26ல 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க 21, 22, 23, 24, 25, 26 மொத்தம் எத்தனை இருக்குப்பா? 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, choose any 4 sets. 4 வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இப்ப 21 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா A, B ரெண்டுமே எழுதுனாதான் 2 மார்க். ஓகேங்களா? இப்ப 22 எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். ப்ரோ எனக்கு 21ல 2 தெரியுது ஏவும் பியும், 22லயும் ஏவும் பியும் தெரியுது. நான் 4 எழுதிட்டா மார்க் வராது. எத்தனை மார்க் வரும்? 2 + 2 4 மார்க் தான் வரும். ஓகேங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான் செல்ல குட்டீஸ். இதில நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 27, 28, 29, 30 இந்த 4 கொஸ்டின்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் நீங்க இப்ப நம்ம கொடுத்திருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர் மேல பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோலே, இதுவே நீங்க படிச்சீங்க அப்படினாலே போதுமானதா வந்து இருக்க போகுது. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 கீழ பாருங்க. அதாவது பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அதுல 31, 32, 33, 31, 32, 33 குறிப்பா 3 குடுத்துட்டு 2 வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் டு கான்செப்ட் அதாவது குறிப்பா அது சம்பந்தமா வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செக்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக 34, 35, 36 வந்து பாருங்க. மினிமம் 30 வார்த்தைகள் வந்து நம்ம எழுதணும். 30 லைன்கள் கூட வந்து எழுதுனா கொஞ்சம் பெனிஃபிட்டா வந்து இருக்கும். இது 3 மார்க் செக்ஷன் 2ல 34, 35, 36 அடுத்தது செக்ஷன் 3 வந்து பாருங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கிராமர்க்குள்ளேயும் ஈஸியா வந்துடுறோம். ஓகேங்களா? குறிப்பா 37, 38ல ஸ்டார்ட் ஆகி 39, 40 இந்த 4த்துல வந்து 40 நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுல பாருங்க
40 பாருங்க A B C 3 இருக்கு. அதில் அதுக்கேற்ற மீனிங் fill in the blanks நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒன்றுத்துக்கு மட்டும் 3 மார்க் வந்துடும் சில குட்டீஸ். 40ல் ஏக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத எழுதுங்க, பிக்கு என்ன ஆன்சர் எழுதுங்க, சிக்கு என்ன ஆன்சர் எழுதுங்க. அடுத்தது அது முடிச்சிட்ட உடனே அடுத்த பார்ட்டுக்கு வந்து போயிடுறோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம், பாஸ் ஆகிறதையும் சென்டம் மார்க் எடுக்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். 41 பாருங்க, ஆன்சர் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ், அதாவது 150 வார்த்தைகள் குறையாம வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். குறிப்பாக வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் 41A. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 41B வந்து ரூல் ஆஃப் த ரோடு, நம்ம லாஸ்ட் இயரில் 2023லேயே ரூல் ஆஃப் த ரோடு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து படிச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். இப்போ கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 41ல் AB மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 பேஜ் எழுதுங்க சில குட்டீஸ், கண்டிப்பாக 5 மார்க் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 கொஸ்டின் எதனா ஒன்று தான் எழுதுறோம் 41ல். அடுத்தது பாருங்க 42ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் 180 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். 42ல் ஷேக்ஸ்பியருடைய ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே அவருடைய லைஃப் டைம் உடைய அந்த டியூரிங் அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றத எழுத சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 42A. அதற்கு பிறகு 42B வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். நீங்கள் பாருங்க 42 இருக்கு பார்த்தீங்களா, பீயிங் த குவாலிட்டிஸ் ஆஃப் யங் ஃப்ரெஞ்ச் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப் கொடுத்துருக்காங்க. அதாவது 42ல் பி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது 43 வாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ஈஸியாக எழுதலாம். டெவலப் இன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏவும் எழுதலாம், பியும் எழுதலாம், எதனா ஒன்று எழுதணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சுமே இருக்கு, நீங்கள் ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் அப்படியே எழுதி விட்டீங்க, அப்படி கொஷின் பேப்பரில் இருக்கிறதே அப்படியே ஏச்சாங்காப்பி அடிச்சிங்கனாலும் கூட 2 மார்க் இல்லை 1.5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 43உடைய மகிமை இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க 44 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சம்மரைஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக 44 மட்டும் நல்லா நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில குட்டீஸ். 44ல் கம்பல்சரி நீங்கள் ஏவே செலக்ட் பண்ணிவிடுங்க. எது எழுதணும், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, என்னென்ன எழுதணுமோ அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. இதில் கூட நம்ம மேலே இருந்த மாதிரி எழுதலாமா ப்ரோ, அதாவது டெவலப்மெண்ட் இன்ஸ் மாதிரி அப்படியே எல்லாத்தையுமே எழுதி விடலாமா அப்படின்னா எழுதலாம். பஸ் இதுக்கான மார்க் எவ்வளோமா கொடுத்தாங்க லாஸ்ட் இயர், அப்படியே எழுதினவங்களுக்கு கூட பேப்பர் கரெக்ஷனில் 1.25 மார்க் 1 மார்க் பாஸ் மார்க்குக்கு தேவைன்னா இதில் பார்ப்பாங்க எதனா எழுதிருக்கீங்களா. இதுவும் எழுதாம நம்பர் மட்டும் போட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரே கோடு போட்டு விட்டுருவாங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 45 எடுத்துக்கோங்க. 45ல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், குறிப்பாக அதுவுமே ஸ்கூலில் வந்து நம்ம ஹெட்மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி நம்முடைய ஃபீஸை வந்து இது பண்ணுற மாதிரியும் அதை பற்றி நம்ம எழுத சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் அடுத்தது 45ல் பி வந்து பார்த்திங்கன்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் whose mother is admitted hospital for heart surgery. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள், அதாவது அவருடைய மதர் குறிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதய அறுவை சிகிச்சை நடைபெற போகுது, அதை பற்றி நம்ம இங்கிலீஷில் எழுதணும். அப்போ எப்படி எழுதணும், எல்லாத்தையும் ஃப்ரம் டு போட்டு ஃப்ரெண்டுடைய அட்ரஸ்ஸு A to Z, சும்மா ஓன் அட்ரஸ் தான், ரியல் அட்ரஸ்லாம் வந்து எழுதக்கூடாது, எல்லாத்தையும் அடித்து தெரிவிக்க விடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 46 வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற போயம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 46ல் ஒரு பெரிய போயம் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின்கான ஆன்சரும் அது மேலே இருக்கக்கூடிய 4 பேராவில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கானது ஃபஸ்ட்லேயே இருக்குது, ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது. செகண்டுக்கானது குறிப்பாக வந்து மிசரபிள் பிளைட் ஆஃப் உமன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் செகண்ட் தேர்ட் லைனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்தது 46ல் பி வந்து பாருங்கள். 46ல் பி வந்து பார்த்தீங்கன்னா சில குட்டீஸ் அதுவுமே டெவலப்மெண்ட்ஸ், அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 47 ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடுங்கப்பா. 47 வந்து பாருங்கள், ஸ்பாட் த எரர், எங்கெங்கே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். 47 லாஸ்ட் இது வந்து எழுதும்போது எப்பவுமே பசங்களுக்கு ஹாப்பி, ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரரை கூட விட்டுருவாங்க சில பேர். அந்த 47 பி இருக்கு பாருங்க, fill in the blanks, அதிலே ஆப்ஷன் இருக்கு, எது எங்கே வரணும், ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான். பட் அதில் ஃபஸ்ட்டுக்கு
குவைட் எங்கே வரும், குவைட் எங்கே வரும், மாற்றி மாற்றி அதில் நம்ம மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னாலும் டோட்டலாக காலி. அதனால் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சில குட்டீஸ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 47 வரைக்கும் தான். இதுலேயே நீங்கள் 35 மார்க்கை 7 கொஷின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா எடுத்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நம்ம 10 நிமிஷம் வீடியோ வந்து சொல்லியிருக்கோம். இது எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ, நீங்கள் சொன்ன சம்மரி 1-2 தான் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. டேரெக்டாக டெலிகிராம் குரூப் லிங்க் வந்துடுங்க, வந்துட்டு அங்கே ஜாயின் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ்க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கொஷின்ஸ் பேப்பர், மெட்டீரியல்ஸ், ஸ்லோலினஸ் படிக்கக்கூடியது, டாப்பர்ஸ் படிக்கக்கூடியது, 90க்கு 90 எடுக்கிறவங்க, 90க்கு 40 எடுக்கிறவங்க எல்லாருக்கும் மெட்டீரியல் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். மார்ச் 5 அப்படின்றது வெற்றியோட வந்து அனைவருமே வந்து திரும்பி வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி செல்ல குட்டீஸ்.